சம் நம்பர் 18 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடலாம். Bengal Chemicals Company Limited produced 3 chemicals during the month of July 2006. ஸோ ஜூலை 2006 வந்து எவ்வளோ கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா by using 3 consecutive processes. ஸோ டோட்டலாக 3 consecutive processல வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கொஷினில் மொத்தம் 3 processes இருக்குது. கரெக்ட்? And in each process 2% of the total weight put in lost and 10% is scrap, from which process 1 and 2 realizes rupees 100 per ton and process 3 realizes 20 per ton. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2% வந்துட்டு லாஸ் ஆயிருக்கு, அதாவது டோட்டல் வெயிட்ல வந்து லாஸ் ஆயிருக்கு. அது இல்லாமல் நம்ம ஒரு 10% வந்து ஸ்கிராப் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்துட்டு ரியலைசபிள் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கிராப்புக்கு ரியலைசபிள் வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 100 per 10 ப்ராசஸ் 1 and 2க்கு. ஓகே, 1 and 2க்கு வந்து 100 per 10 அண்ட் ப்ராசஸ் 3க்கு வந்துட்டு 20 per 10. ஓகேவா? ஸோ the products of 3 processes are dealt with as follows: process 1, 2 and 3. ஸோ டோட்டலாக 3 ப்ராசஸ் கொடுத்துட்டாங்க. passed on to the next process. ஒரு ப்ராசஸ்ல இருந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு வந்து எவ்வளோ பாஸ் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராசஸ் 1 to 2க்கு வந்து எவ்வளோ பாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 75% தான் பாஸ் ஆகுது. அதே போல் ப்ராசஸ் 2 to 3க்கு எவ்வளோ பாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 50% வந்து பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ப்ராசஸ் 2ஓட அவுட்புட்டில் 50% வந்து 3க்கு போகும். ரிமைனிங் 50% வந்து வேர் ஹவுஸ்க்கு போயிடும். ஓகேவா? இது சம் போடும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். தென் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட், ஒரு ப்ராசஸ்க்கும் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரா மெட்டீரியல்ஸ், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ். தென் வந்துட்டு நமக்கு இன்புட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு ப்ராசஸ்லையும் எவ்வளோ இன்புட், ப்ராசஸ் 1ல வந்து 10,000, ப்ராசஸ் 2ல வந்துட்டு 140 அண்ட் ப்ராசஸ் 3ல வந்து 1348. அண்ட் ப்ரிப்பேர் ப்ராசஸ் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ். ஸோ நம்மளை வந்துட்டு ப்ராசஸ் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷோயிங் தி காஸ்ட் பெர் டன் ஆஃப் ஈச் ப்ராசஸ். ஸோ நம்ம ஒரு ப்ராசஸ்க்கும் நம்ம காஸ்ட் பெர் டன் எல்லா சம்லையும் போடுவோம்ல, அதே தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மேட் போட்டுடலாம். ஓகே, ப்ராசஸ் 1 அக்கௌண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எழுதுவோம், இன்புட். ஸோ ப்ராசஸ் 1க்கு எவ்வளோ நம்ம இன்புட் கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு எழுதுறோம். எவ்வளோ கொடுத்துருக்கோம், ப்ராசஸ் 1க்கு 1000 tons வந்து நம்ம இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ 1000. தென் நம்மளோட ப்ராசஸ் 1ஓட எக்ஸ்பென்சஸ் 1,20,000. இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். 1,20,000, 20,500, 10,300. 1,20,000, 20,500, 10,300. ஸோ டோட்டலாக நமக்கு 1,50,800 காஸ்ட் வந்திருக்கு. அமௌண்ட் வந்து இங்கே குவிண்டால்ஸ், அதாவது டன்ஸ் பார்த்தீங்கன்னா டன்ஸ் வந்து நமக்கு 1000 வந்திருக்கு. இப்போ நமக்கு கிரெடிட் சைடில் பாருங்கள் எவ்வளோ வந்து நமக்கு லாஸ் ஆயிருக்கு. 2% வந்து லாஸ் இன் வெயிட். கரெக்டாக? ஸோ அதுக்கு நம்ம 2% வந்து கண்டுபிடிக்கணும். 10,000ல் 2%, 20 வந்து லாஸ் இன் வெயிட். ஓகேவா? அதுக்கு வந்து அமௌண்ட் எதுவும் கொடுக்கல, ஸ்கிராப் வேல்யூ எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம எதுவும் போட தேவையில்லை. தென் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, 10% scrap. ஓகே, 10% scrap which from process 1 and 2 realizes 100 per ton. ஸோ 100 per ton வந்து நம்ம ரியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வேஸ்டேஜ் ஸ்கிராப்ட் எவ்வளோ, 1000 into 10%. ஓகேவா? 100. ஸோ இதுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து எவ்வளோ, 100 வந்து ரியலைஸ் பண்ணுறோம். கரெக்டாக? அப்போ அது நம்ம 100 டன்ஸ் வந்து ஸ்கிராப் பண்ணியிருக்கோம். அதுக்கு நமக்கு வந்து 100 rupees per ton வந்து வந்திருக்கு. ஸோ 100 into 100, 10,000. ஓகேவா அமௌண்ட்? தென் இப்போ நம்ம வந்துட்டு வேஸ்டேஜ் ஸ்கிராப் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ப்ராசஸ் 1க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எவ்வளோ வந்து ப்ராசஸ் 2க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எவ்வளோ வந்து வேர் ஹவுஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 75% was transferred to next process and remaining 25% transferred to warehouse. ஓகேவா? இது நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ்ல கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம், 1000 யூனிட்ஸ் நம்ம இன்புட்டா கொடுத்தோம், அதுல 20 வந்து லாஸ் ஆயிடுச்சு, 100 வந்து ஸ்கிராப் பண்ணிட்டோம். ஓகேவா? அப்போ ப்ராசஸ் 2க்கு வந்து எவ்வளவு போகும், எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 1000 minus 100 minus 20. ஓகேவா? ஸோ 1000 minus 100 minus 20 பண்ணால் எவ்வளோ வரும், 1000 minus 100 minus 20.
பண்ணோம்னா 880 வருது. ஓகேவா, 880 யூனிட்ஸ் வருது. அந்த 880 யூனிட்ஸ்ல 75% தான் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகும், அதாவது ப்ராசஸ் 2க்கு போகும். ஓகேவா, ஸோ இன்டூ 75% பண்ணணும். ஓகே, ஸோ 1000 minus 20 minus 100 which gives you 880. 880ல 75% மட்டும்தான் ப்ராசஸ் 2க்கு போகும். ஓகேவா, அது வந்துட்டு 660. அதே மாதிரி வேர்ஹவுஸ்க்கு வந்து நீங்க பேலன்சிங் ஃபிகராகவும் எடுக்கலாம், இல்லை நீங்க வந்துட்டு கண்டுபிடிச்சு போடுறதுனாலும் போடலாம். ரெண்டு மெத்தடுமே இருக்கு, நான் ரெண்டுமே சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ 1000 minus 20 minus 100 minus 60 பண்ணோம்னா நமக்கு 220 வரும். இது வந்துட்டு பேலன்சிங் ஃபிகர் மெத்தட். இல்லை நான் வந்துட்டு பர்சன்டேஜ் வச்சு அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 25% இதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் மெத்தட் இருக்கு. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1000 மைனஸ் எவ்வளோ லாஸ் ஆச்சு, 20 லாஸ் ஆயிடுச்சு. தென் எவ்வளோ நம்ம ஸ்கிராப் பண்ணோம், 100 ஸ்கிராப் பண்ணோமா. இந்த 880 இன்டூ 25% போடுவோம். ஏன்னா எவ்வளோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், வேர்ஹவுஸ்க்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், 25%. ஸோ அதனால 25% போடுறோம். 220 சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேவா, ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம். ஒன்று நீங்கள் பேலன்சிங் ஃபிகராகவும் எடுத்து போடலாம், இல்லை நாங்கள் அந்த பர்சன்டேஜை வச்சும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ அமௌண்ட் எப்படி நம்ம வந்துட்டு ரெண்டுத்துக்கும் அமௌண்ட் வந்து பிரிக்கணும், சேம் இதே பர்சன்டேஜில் தான் அமௌண்ட்டும் நம்ம வந்து பிரிக்கணும். இந்த 75% 25% இதே ரேஷியோவில் தான் நம்ம அமௌண்ட்டும் வந்து பிரிக்க போகிறோம். ஸோ 1,50,800ல் 10,000 வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிட்டோம். கரெக்டாக நம்ம வந்து ஸ்கிராப் சேல் பண்ணோலே அதுலேயே ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ 1,50,800 minus 10,000 multiplied by ப்ராசஸ் 2க்கு வந்து எவ்வளோ போகுது, 75% போகுதா, அப்போ காஸ்ட்டும் வந்து 75% போகும். ஓகே, ஸோ 1,05,600. அதே மாதிரி வேர்ஹவுஸ்க்கு எவ்வளோ போகுது, 25% போகுது. ஸோ 1,50,000 டோட்டல் காஸ்ட் 1,50,800ல 10,000 ஆல்ரெடி ரெக்கவர் பண்ணிட்டோம். கரெக்டா, இப்போ 10,000 ஆல்ரெடி ரெக்கவர் பண்ணதுக்கு அப்புறம் வர காஸ்ட்ல 25% வந்து நம்ம வேர்ஹவுஸ்க்கு கொடுப்போம், விச் இஸ் 35,200. ஓகேவா, தென் காஸ்ட் பர் யூனிட் வந்து ப்ராசஸ் 2க்கு எவ்வளோ போகுது, 660 யூனிட்ஸ் போகுது. ஸோ 1,05,600 divided by 660, 160 rupees per unit. ஓகேவா, பர் டன்க்கு வந்து 160 rupees ஆகுது காஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ப்ராசஸ் 1 முடிஞ்சிருச்சு. அடுத்தது ப்ராசஸ் 2. ப்ராசஸ் 1லேருந்து 2க்கு வந்து எவ்வளோ யூனிட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, 660 யூனிட்ஸ். அதுக்கான அமௌண்ட் வந்து 1,05,600. ஸோ இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. தென் ப்ராசஸ் 2 உடைய நம்ம எக்ஸ்பென்சஸ், ப்ராசஸ் 2க்கான எக்ஸ்பென்சஸ் என்னென்னது, இது எல்லாமே கரெக்ட். 28,000, 18,520, 7,240. 28,000, 18,520, 7,240. ஸோ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வருது, 1,59,360. இன்புட் வந்து 660. இன்புட் வந்து 660. அப்புறம் கீழே செக் பண்ணீங்கன்னா தனியாக இன்னொரு இன்புட் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக டன்ஸ் 140 டன்ஸ் வந்து ப்ராசஸ் 2ல வந்து இன்புட்டாக நம்ம கொடுக்குறோம். ஸோ 140 டன்ஸ் வந்து அடிஷ்னலாக நம்ம ப்ராசஸ் 2ல வந்து போடுறோம். கரெக்ட், ஸோ அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். 2 இன்புட் எவ்வளோ வந்திருக்கு, 140 டன்ஸ். அமௌண்ட் எதுவும் கொடுக்கல, ஸோ அதனால போட வேண்டாம். ஓகேவா, ஸோ அப்போ டோட்டல் யூனிட்ஸ் எவ்வளோ யூனிட்ஸ் இன்புட்டாக கொடுத்துருக்கோம், 660 ப்ளஸ் ஒரு 140 விச் இஸ் 800. தென் அதோட காஸ்ட் எல்லாம் டோட்டல் பண்ணிங்கன்னா 1,59,360. ஓகே, இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2% வந்து லாஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக, ஈச் ப்ராசஸ் 2% ஆஃப் தி டோட்டல் வெயிட் புட் இன் லாஸ்ட். அப்போ 2% ஆஃப் தி டோட்டல் வெயிட்னு சொல்லிட்டான். கரெக்டா, ஸோ டோட்டல் வெயிட் எவ்வளோ, 800. இந்த 660 ப்ளஸ் இந்த 140 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 800. இந்த 800ல 2% வந்து லாஸ்ட், 16 வந்து லாஸ்ட் ஆயிருக்கு. ஓகேவா,
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் எவ்வளோ ஸ்கிராப் பண்ணியிருக்கோம் 10% வந்து ஸ்கிராப் பண்ணுறோம். ஸோ 800ல் 10% வந்து ஸ்கிராப் விச் இஸ் 80. ஸோ 80க்கு வந்து ரெக்கவரபிள் அமௌண்ட் இருக்கா, ஐ மீன் ரியலைசபிள் அமௌண்ட் இருக்கா? எஸ். எவ்வளோ நமக்கு 100. கரெக்டா? ஏன்னா ப்ராசஸ் 1 and 2க்கு வந்து 100ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 80 into 100 which is 8000. ஸோ 8000 வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு பேலன்சிங் ஃபிகர், அதாவது ப்ராசஸ் 3க்கு வந்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, வேர் ஹவுஸ்க்கு வந்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ சேம் என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 50% 50%. அதாவது 50% வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் 3க்கு போயிடும், பேலன்ஸ் இருக்க 50% வந்து வேர் ஹவுஸ்க்கு போயிடும். ஸோ 800ல் டோட்டல் 800 யூனிட்ஸு. கரெக்டா? அதில் 16 வந்து லாஸ் ஆயிடுச்சு, லாஸ் இன் வெயிட். 80 வந்து நம்ம ஸ்கிராப் பண்ணிட்டோம், மல்டிப்ளைட் பை 50%. ஓகேவா? ஏன்னா 50% தானே நமக்கு வந்து ப்ராசஸ் 3க்கு போகுது. ஸோ 50% எடுக்கணும். அதில் 352 யூனிட்ஸ். அதே போல் வேர் ஹவுஸ்க்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, சேம் 800 minus 16 minus 80 into 50%. ஓகேவா? ஸோ 50% 50% வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ அமௌண்ட் வந்து எப்படி நம்ம பிரிக்கணும், சேம் அதே 50% 50% ரேஷியோவில் தான் அமௌண்ட்டையும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 1,59,360. ஆல்ரெடி அதில் எவ்வளோ ரெக்கவர் பண்ணிட்டோம், 8000 வந்து ஸ்கிராப்பில் ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடணும், மல்டிப்ளைட் பை சேம் 50%, 75,680. சேம் அதே மாதிரி 1,59,360 மைனஸ் 8,000 ரெக்கவர் பண்ணிட்டோம் இன்டூ 50% பண்ணோம்னா 75,680 வரும். ஓகேவா? ஸோ இப்போ காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிக்கணும். ஸோ எவ்வளோ நமக்கு டோட்டல் காஸ்ட் ஃபார் ப்ராசஸ் 3க்கு எவ்வளோ போகுது, 75,680 டிவைடட் பை 352 பண்ணோம்னா 215 தான் காஸ்ட் பர் யூனிட். நீங்கள் வந்துட்டு எதை வேணால் ப்ராசஸ் 3க்கு எவ்வளோ போகுதோ அதை வச்சு தான் காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிக்கணும்னு இல்லை, வேர் ஹவுஸ் ட்ரான்ஸ்ஃபரை வச்சுமே காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிக்கலாம். சேம் ஆன்சர் தான் வரும். 75,680 டிவைடட் பை 352 பண்ணாலும் 215 தான் வரும். அதே மாதிரி ப்ராசஸ் 1க்கு வந்து 35,200 டிவைடட் பை 220 பண்ணாலும் 160 தான் வரும். எதை வச்சு வேணாலும் பண்ணலாம். இப்போ ப்ராசஸ் 3 அக்கௌண்ட், ப்ராசஸ் 3 அக்கௌண்ட்டுக்கு வந்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, 2ல் 352, காஸ்ட் வந்து 75,680. தென் ப்ராசஸ் 3யோட எக்ஸ்பென்சஸ், ப்ராசஸ் 3யோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வந்திருக்கு, 1,07,840, 15,000 and 3,100. 1,07,840, 15,000, 3,100. தென் ப்ராசஸ் 3க்கு இன்புட் கொடுத்துருக்காங்களா, எஸ், ப்ராசஸ் 3க்கும் இன்புட் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக எவ்வளோ இன்புட் கொடுத்துருக்காங்க, 1,348 தான் இன்புட். ஸோ 1,348 வந்து என்னது நமக்கு, சாரி இன்புட், அதாவது டன்ஸ் காலமில் போகணும். 1,348 to இன்புட். ஓகேவா? ஸோ டோட்டல் பண்ணோம்னா நமக்கு வந்து 352 + 1,348 which is 1,700. அண்ட் காஸ்ட் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம்னா நமக்கு 2,01,620. ஸோ அதை வந்து ரெண்டு பக்கமும் டோட்டல் பண்ணணும். பண்ணிவிட்டு சேம் லாஸ் இன் வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு, 2%. கரெக்டாக? 2% வந்து லாஸ் இன் வெயிட். ஸோ லாஸ் இன் வெயிட் 1,700, டோட்டலில் 2% வந்து லாஸ் 34. தென் நமக்கு 10% வந்து ஸ்கிராப். கரெக்டாக? ஸோ ஸ்கிராப் வந்ததுக்கு 10% வந்து 1,700ல் 10% 170. பட் அதோட காஸ்ட் எவ்வளோ, ப்ராசஸ் 3க்கு வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 20/10. ப்ராசஸ் 3க்கு வந்து 20/10 கொடுத்துருந்தாங்க. ஸோ 170 into 20
which is 3400. ஓகேவா? தென் இப்போ பர்சன்டேஜ் செக் பண்ணு. பர்சன்டேஜ் பாருங்க, ப்ராசஸ் 3க்கு வந்துட்டு பாஸ்ட் ஆன் டு த ப்ராசஸ் வந்துட்டு 0. ஏன் 0? ஏன்னா ப்ராசஸ் 3க்கு அப்புறம் ப்ராசஸே கிடையாது, அதுதான் ஃபைனல். அதுக்கப்புறம் எப்படி பாஸ் ஆகும்? அதனால வந்துட்டு அதுக்கு 0. தென் சென்ட் டு த வேர் ஹவுஸ், அது வந்து 100%மே வேர் ஹவுஸ்க்கே போட்டுரும். ஸோ 1700 யூனிட்ஸில் எவ்வளோ வந்து நமக்கு அவுட்புட்டாக வருது? 1700ல் 34 வந்து லாஸ் ஆயிடுச்சு, 170 வந்து நம்ம ஸ்கிராப் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் 1496 தான் நமக்கு வந்து அவுட்புட். ஸோ அதுக்கான காஸ்ட் எவ்வளோ? 2,01,620ல் 3,400 ஆல்ரெடி ரெக்கவர்ட். அப்போ ரிமைனிங் 1,98,220 தான் நமக்கு அவுட்புட். ஓகேவா? ஸோ அதுக்கு காஸ்ட் பர் யூனிட் எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை டோட்டல் அவுட்புட் 132.5. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.